அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். அனைத்து உள்ளங்களுக்கும் என் வணக்கம். ஆர ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்ணியதை வைத்து கொண்டுதான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே 20 நட்சத்திரத்துக்கும் 12 ஸ்தானத்திற்கும் 9 கிரகத்துக்கும் சொல்லி கொண்டு வருகின்றேன். எல்லாமே இந்த தமிழ் எண்ணியல் ஜோதிடத்தில் எல்லாமே அமைஞ்சு போச்சு, எல்லாமே அடங்கி உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் வினாடிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணும் 6 7 6 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அதோடைய விதி என்பது 1. வினாடி என்பது முதலாக வரக்கூடியது. அதான் வினாடி என்றால் 1 ஒன்றாக வரக்கூடியதால் வினாடி. வினாடி என்றது முதல் ஸ்தானத்தில் வருகின்றது, 1ஆம் இடத்தில் வருகின்றது உயிர். அடுத்தது காலத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8 4 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ காலம் என்ற வார்த்தைக்கு 1ஆம் இடம். 1ஆம் இடத்தை காலம் அறிகிறது. காலம்தான், காலத்தை கூட வார்த்தைகள் தான் நடத்தி கொண்டு வருகிறது. அடுத்தது அருளுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1 5 4 எல்லாம் கூட்டாக்க 10. அதோடைய விதி என்பது 1. அருள் முதலாக தோன்றுவது. அருள் என்பதெல்லாம் ஒரு மனிதனுடைய செயல்பாட்டிலே அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகக்கூடியது. அருள் என்ற வார்த்தையால் தப்பாக பேசக்கூடாது. தப்பாக என்னிடத்திலும் அருள் இருக்கிறது என்று ஒரு அகந்தையாக பேசிக்கொண்டிருக்கூடாது. அருள் என்பது ஒரு மனிதனுடைய உருவத்திலேயே அங்கத்திலேயே இருக்குது அந்த அருள் என்ற வார்த்தை. அந்த அருள் என்ற வார்த்தை உருவாகிவிட்டால் அவங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும். ஆனால் அருள் என்ற வார்த்தை 1ஆம் இடம். அடுத்தது அழகு என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிதான் 1 6 3 இதெல்லாம் கூட்டாக்கா 10. அதோடைய விதி என்பது 1. அழகு 1ஆம் இடம். அழகு 1ஆம் இடம். அழகை நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்கா அழகு 1ஆம் இடம். அந்த 10ஆம் இடமும் அழகி சொல்லும். அதனால் அழகு 1ஆம் இடம். 1ஆம் அதிபதி தான் 1ஆம் இடத்து பலன். அழகு என்று சொல்லக்கூடியது 1ஆம் இடம். அந்த 1ஆம் இடம் தான் அழகு என்ற வார்த்தையை உருவாக்கப்பட்டு மனிதனுக்கு அழகு என்ற ஒரு பொக்கிஷத்தை ஏற்படுத்தி வருகிறது. அன்றாட மனிதனுக்கு அழகு என்ற ஒரு பொருள் ஏற்பட்டுவிட்டால் அன்றைய தினம் அவர்களுக்கு நினைத்தது சாதிக்கலாம். ஆனால் அழகு என்ற ஒரு வார்த்தை இருந்தால் வார்த்தையில் உண்மையாக தோன்றும். அடுத்ததாக மேகத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 2 1 7 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. இப்போ மேகத்துக்கு 1ஆம் இடம். மேகம் 1ஆம் இடம். வானம் 1ஆம் இடம். இப்போ வானத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 9 7 எல்லாம் கூட்டாக 19. அதோட விதி என்பது 1. அப்போ வானம் 1ஆம் இடம். வானம் மேகம் எல்லாமே 1ஆம் இடம். ஏன்னா இந்த உலகத்தில் பூமி 2ஆம் இடமாக இருக்கலாம். ஆனால் மேகம் வானம் இதையெல்லாம் 1ஆம் இடமாக இருக்குது. மேகங்கள் வானங்கள் மேகம் போகிற இடமே நமக்கு தெரியாது. அது போய்கொண்டே இருக்கும், ரயில் போல் போய்கொண்டே இருக்கும். அது மழை காலத்தில் பார்க்கணும். மேகம் போகிற வேகத்தை ரொம்ப விரைவாக செல்லும், மிக ஸ்பீடாக செல்லும். ஆனால் மேகம் என்ற ஒரு வார்த்தை விதியின் 1. அந்த வானத்தில் தான் மேகம் போகுது, வானத்தில் தான் கிரகங்கள் செல்கிறது. அதான் வானம் 1ஆம் இடம். வானத்துக்கு எல்லையே இல்லை. எங்கே போனாலும் வானம்தான். மலைக்கு போனாலும் வானம்தான், கடல் தாண்டி போனாலும் வானம்தான், பூமியை தாண்டி போனாலும் வானம்தான். பூமி எங்கே முடியுது, வானம் எங்கே முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆக வானத்துடைய விதியின் 1. அந்த 1ஆம் இடத்துக்கு அவ்வளோ ஒரு அகல நீளம் இருக்குது. 1ஆம் இடம் சாதாரண இது இல்லை, அகல நீளம் உடையது. அந்த 1ஆம் இடத்து யாராலையுமே எங்கே முடியுது போகுது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் வானம் 1, மேகம் 1. அடுத்த 1 என்ற வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 6 1 எல்லாம் கூட்டாக 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 1. அப்போ 1 என்ற வார்த்தைக்கு 1ஆம் இடம் தான். 1 என்றாலே 1 தான். அடுத்த உதயத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 3 7 2 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. உதயம் எந்த நேரத்தில் 1 மணிக்கு உதயமாகுதோ அதுதான் உதயம். ஆனால் இன்றைக்கி எடுத்துக்க உலக அளவுக்கு எடுத்துக்கொண்டால் இரவு 12 மணி முடிந்து விட்டால் 1 மணி தான். அந்த 1 இது சாணத்தை காட்டப்பட்டு வருகிறது. அதான் இரவு. அப்போ அந்த இரவு 12 1 12 2 வந்துட்டாலே மறுநாள் காலையை குறிக்கும் அர்த்தம். இது ஏஎம்னு போட்டு செய்யக்கூடியது. அதான் 1. ஆனால் நம்ம நாட்டில் சூரியன் 6ஆம் இடத்து 6 மணிக்கு உதயமாகிறது. அது ஒரு கணக்காக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு காலை 6 மணி, காலை 6:10 வருது சொல்லலாம். ஆனால் உதயம் என்று உதயம் என்று ஒரு வார்த்தை 1ஆம் இடம். அது எந்த நாட்டில் உதயமாகிறதோ 1 மணி
12 எந்த நாட்டு சூரியன் அந்த உதிக்குதோ அதுதான் கணக்கு. அதனால் வந்து ஜாதக பலன்போது ஒரு வார்த்தை அடிப்படையிலே உதயம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். அடுத்ததாக செல்வம். செல்வத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 6, 1, 5, 7 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ செல்வம் வைத்திரும் படிக்காவிட்டாலும் செல்வம் இருந்தாலே போதும். அவனுடைய வார்த்தை வந்து உலகம் கேட்டு நடக்கும் என்பது தான் இன்றைய உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரிங்க, எவன் செல்வத்தில் அதிபதியாக இருக்காங்களோ அவங்கள தான் இந்த உலகம் மதிக்கும். படித்து விட்டு இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. ஆனாலும் ரொம்ப விவரமாக தெரிஞ்சிருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. செல்வம் இருந்தால் தான் மதிக்க முடியும். ஆனால் செல்வம் என்ற ஒரு வார்த்தை பொருளாதாரத்தை குறிக்கிறது. அடுத்த சிறுவருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 4, 1, 5, 9 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ சிறுவர் என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் 1. அப்போ 1ஆம் எழுத்து பலர் சிறுவராகவே பிறக்கிறார்கள். அந்த 1 வயது சிறுவர் என்ற 1 வயதை குறிக்கிறது. பாடும் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களும் 7, 5, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. 1ஆம் இடம் தான் பாடுகிறது. பாடும் என்ற ஒரு வார்த்தை 1ஆம் இடம் தான். அந்த 1ஆம் இடம் வந்து அவன் நாவலை உரிச்சு விட்டாலே அவன் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இசையில் பெரிய ஆள் பாடலாசிரியர் கூட ஆடலாம். ஒருத்தருக்கு வந்து பாடுங்கிற திறமை வந்து விட்டால் அவர் பாட்டு கூட எழுதலாம். ஏன்னா அந்த ராகத்து பிரகாரமே துணை ஏற்படும்போது அவருக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அவர் இடம் பெறுகிறார். ஆனால் பாடும் என்ற ஒரு வார்த்தை 1ஆம் இடம் தான். அடுத்ததாக வந்து நலத்துக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 4, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ நலத்துக்கு வந்து விதியின் 1. மனிதனுக்கு வந்து கட்டளை என்ற ஒரு வார்த்தை யாருக்கு என்ன கட்டளைன்னு அந்த காலத்தை ஊதிச்சாங்களோ அது அப்படியே நீங்கள் நடந்துட்டு இருக்கு. கட்டளை என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 2, 5, 2 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ கட்டளை என்ற ஒரு வார்த்தை 1ஆம் இடம் தான். அவனுக்கு 1ஆம் இடம் தான் கட்டளை விதிக்கிறது. அந்த 1ஆம் நம்பர் அந்த கட்டளையும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு வந்து கட்டளை இடாத கட்டளை என்பது வரம் கொடுப்பது தான் கட்டளை. அந்த 1ஆவது படம் தான் கட்டளை கொடுக்குறது. அடுத்த எழுதும் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எழுதும் 4, 8, 9, 7 எல்லாம் கூட்ட 28. அது விதிங்கிறது 1. அப்போ எழுதும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. பாடுறது அந்த 1ஆம் இடம் தான். எழுதுறது அந்த 1ஆம் இடம் தான். அப்போ பாட தெரிஞ்சவன் எழுதலாம், எழுத தெரிஞ்சவன் பாடும் ஒரு வார்த்தையாக வருகிறது. அதனால் வந்து நலம் 1ஆம் இடம், கட்டளை 1ஆம் இடம். எதுவுமே தப்பே இல்லை உலகத்தில் சொல்லப்பட்டது அத்தனையுமே எது முதலெடுத்து வருகிறதோ அது அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ் ஜோதிடத்தை வந்து இந்த எண்ணின் சோதிடம் இதுக்கு முன்கூட்டி எத்தனையோ முனிவர்கள் பிறந்திருக்கிறார்கள். முனிவர்கள் மகான்கள் சொல்லிக்கிறார்கள். பெரிய ஆசிரியர்கள், பெரிய முனைவர்கள், பெரிய பேராசிரியர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த எண்ணியத்தை யாரும் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் சாதாரண மூலம் தான் நான் படிச்சிருக்கேன். நான் 10th 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு படிப்பு ஏற கிடையாது அந்த நேரத்தில். ஆனால் நான் வந்து என்னுடைய படிப்பு குறைந்த படிப்புக்கு இந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களை நான் கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்பில் உறுதி செய்து ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதனால் வந்து எப்படி என்பது ஆய்வு என்பதெல்லாம் இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். யாராலையும் செய்ய முடியாததை நான் செஞ்சு இந்த வீடியோக்கள் சொல்லிக் கொண்டு வரேன். இதை எடுத்து வைத்து பேசக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. இந்த வீடியோக்கள் நான் தான் பேசக்கூடிய இந்த என்னால் உருவாக்கப்பட்டதை நானே இது வந்து ஆய்வு செய்து உங்கள் முன் இந்த மத்தியிலே சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆய்வு செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். நலத்துக்கு சொல்லிட்டேன். நலத்துக்கு 1ஆம் இடம் தான். வாழ்த்து என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எழுதும் 3, 3, 4, 9 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ வாழ்த்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். வாழ்த்துறதெல்லாம் முதலாக இருக்கக்கூடிய நல்ல வாழ்ந்தவர்கள், நல்ல பெரியவர்கள், பெற்றோர்கள், உறவுமுறையில் பெரியவர்களாக இருக்கக்கூடிய, உறவுமுறையை மதிக்கக்கூடியவர்கள், உறவுமுறையை நல்லா வாழ்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வந்து வாழ்த்தலாம். அதான் வாழ்த்துக்கு வந்து எல்லோரும் வாழ்த்திட்டா போதாது. வாழ்த்தக்கூடிய வாழ்த்தினா அவர்களுக்கு வாழ்க்கையிலிருந்து பெருமை தரும், உயர்வு தரும், சுகம் தரும், தனம் தரும், எல்லாமே தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரையாக மனம் தரக்கூடிய ஒரு இடமே 1ஆம் இடம் தான். அந்த 1ஆம் இடம் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருவருளை கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்த நேரத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 9, 3, 7 இலா கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ நேரம் ஒவ்வொரு மணி நேரம் தான் நமக்கு கணக்கில் வருகிறது. ஆனால் 1 மணி 1 ஹவர் முடிஞ்சு போச்சுன்னா
அடுத்த நேரம் வரும்போது அப்போ 1 ஹவராக சேர்ந்து வரும்போது தான் 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி சொல்கிறோம். அதான் நேரம் என்பது ஒன்றிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் நேரம் அதோடைய விதி என்பது 1ஆம் இடம் தான். அடுத்ததாக வந்து விழாவுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் தான் 6 4 எல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ விழாவுக்கு வந்து விதியின் 1ஆம் இடம். அடுத்ததாக பித்தம் என்பது 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 1 4 7 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ பித்தம்னா 1ஆம் இடம். அப்போ பித்தம்னு ஒன்று இருந்தால் மயக்கம் வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், எல்லாமே வரும். எல்லா நோய்களுக்கும் அந்த பித்தம் தான் முதலிடமாக இருக்குது. பித்தம்னு இருந்துட்டாக்கா கவலைகளை கொடுக்கும், நெஞ்சு எரிச்சல் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். சாப்பிட முடியாது, வாய்ப்பு வாந்திலாம் வரும். பித்தம்னு இருந்துட்டால் வாந்தி வரும், சோறு எடுக்காது, அது ஒரு கவலையாக ஏற்படுத்தும். அப்போ பித்தம் வெளியே வந்து விட்டால் அவர்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் பித்தம் வருவதற்கு முதல் காரணம் நம்ம சாப்பிட்ட பிறகு மீண்டும் அது எதிர்த்து வர மாதிரி இருக்கும். அது மீண்டும் நம்ம சாப்பிட்டோம்னா அதனால் வந்து பல சிக்கலெல்லாம் கொடுக்கும். அதனால் மலை சிக்கல்லாம் கொடுக்கும். ஆனால் பித்தம் 1ஆம் இடம். பித்தம் 1ஆம் இடம் அருகே பித்தம் தான் 1ஆம் இடம். பித்தம் தான் 1ஆம் இடத்தை ஏற்படுத்துகிறது. அது பித்தம் நெஞ்சு வர தொண்டை வர இருக்குது. அது பித்தம் நெஞ்சில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து 1ஆம் இடத்து பலன் தான் கொடுக்கப்பட்டு அந்த பித்தம் வெளியே வந்துவிட்டால் மனித சுகாதாரமாக வாழலாம். அடுத்தது தான் மரகதம். மரகதத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய 1 3 1 7 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ மரகதம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடத்து பலன். இப்போ மரகதம்லாம் 1ஆம் இடம் தான். அப்போ அடுத்த வைரம். வைரத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9 3 7 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ வைரம் 1ஆம் இடம், மரகதம் 1ஆம் இடம். உலகு என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3 4 3 இதெல்லாம் கூட்டாக 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ உலகு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. துணை என்ற ஒரு வார்த்தை. துணை எந்த சாமியோ துணை இருக்கும். ஆனால் மனிதனுக்கு வந்து நீ கனவுகள் தான் துணையாக இருக்குது, கனவுகள் தான் கட்டளை எழுது என்பதை கவிஞர்கள் அறிந்தது, கதை எழுதக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டது. அதனால் வந்து துணை என்பது கனவுகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த கனவு வந்து நமக்கு வந்து நல்ல விதமாக காட்டுச்சுன்னா நல்ல விதமாக நடக்கும். கனவு தப்பாக இருந்தால் வாழ்க்கை தப்பாக. கனவே வந்து நமக்கு சாபத்தை தரும். மனிதன் அந்த சாபத்தை கொடுக்க தேவையில்லை. கனவுகளே சாபம் கொடுக்கும். அதனால் கனவு என்பது பலவிதம். ஆனால் துணை என்பது 1ஆம் இடம். மாற்றத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8 5 8 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ மாற்றத்துக்கு வந்து 1ஆம் இடம். மாற்றத்தை ஏற்படுத்துறதும் அந்த 1ஆம் இடம் தான். அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து 12 சாணத்துக்கும் 9 கிரகத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் 247 எழுத்துக்கும் எல்லாமே கட்டுப்பட்டு உள்ளது. மனிதன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன், மனிதன் வந்து என்னும் எழுத்துக்கு கட்டுப்பட்டவன் என்பதால் தான் மனிதனுக்கு எத்தனையோ சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதுபோல் தமிழ் ஜோதிடமாக வார்த்தைகள் உருவாக்கப்பட்டு இந்த வீடியோ காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனாலும் வந்து இன்னும் வேறு ஒருத்தராக தான் இதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் நான் சாதாரண மனிதன், என்னை பார்த்தாலே நல்லா அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒதுக்கிட்டு போகிறாங்க. அதனால் பார்க்குறவங்க இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதை எடுத்து வச்சு பேச முடியும் வாங்க. ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் இதை நான் தனிப்பட்ட முறை உருவாக்கப்பட்டதை நான் தனிப்பட்ட முறையிலே இந்த வீடியோக்கள் மாதிரி சொல்லி கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். காரக ஜோதிடம், ஸ்ரீனிவாச ஜோதிடர். நாளை சந்திப்போம்.